வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு இது தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் ஜெபித்த ஒரு அற்புதமான மிக நீண்டமான ஜெபம் நற்செய்தி சுவிசேஷங்கள்ல ஒன்றுல இருக்கு. அவர் பிதாவாகிய தேவனிடத்துல பேசுறத அங்க பார்க்க முடியும். அது சத்தியத்தால நிறைஞ்சு போய் இருக்கு. எங்க பையன், அதாவது காட்டன்வுட் தேவாலயத்தின் தலைமை போதகரான பாஸ்டர் ஹாரிசன் கான்லி இயேசுவோட இந்த ஜெபத்துல இருந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க போறாரு. நான் அதை வழிமொழிகிறேன். நீங்க எல்லாரும் தயாராய்க்கோங்க. இது அற்புதமான செய்தி. வணக்கம், நான் பேலஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம்: தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. உங்க வேதாகமத்துல யோவான் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. யோவான் 17ஆம் அதிகாரம். முன்னாடியே ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்றேன். நாம இப்போ வாசிக்க போறது ரொம்ப தனித்துவமான ஒரு அதிகாரம். இது வேதாகமத்துல ஈடு இணையில்லாத அதிகாரம்னு நான் தைரியமா சொல்லுவேன். நான் அப்படி சொல்ல காரணம் என்னன்னா, இங்கு நாம் காணக்கூடிய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கும் ஜெபம். சில குறுகலான அறிக்கைகள் மற்றும் சில குறுகலான ஜெபங்களை தாண்டி புதிய ஏற்பாட்டில் பதிவு பண்ணப்பட்டதிலேயே இதுதான் இயேசு கிறிஸ்துவால் நமக்கு அருளப்பட்ட ரொம்ப ஆழமான நீளமான ஜெபம். இயேசு கிறிஸ்து 3 தனித்துவமான விஷயங்களுக்காக வேண்டுகிறார். முதல்ல தனக்காக ஜெபிக்கிறார். இதை முதல் 5 வசனங்கள்ல பார்க்கலாம். இரண்டாவது, இயேசு தனது சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். அது 6 முதல் 19ஆம் வசனம் வரை கொடுக்கப்பட்டிருக்கு. இறுதியாக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிறார். அவர் தம்மிடத்தில் வரப்போகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். 23 முதல் 26ஆம் வசனம் வரை அதை பார்க்கலாம். இன்றைய செய்தியில நான் இதை ஒவ்வொரு பகுதியா ஆராய விரும்புறேன். நமக்காக சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லி ஒவ்வொரு பகுதியின் மைய கருத்தையும் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இந்த செய்தியின் மூலமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்துல தனக்காகவும் தனது இருதயத்துல தனது சீடர்களுக்காகவும் நமக்காகவும் விரும்புகிறவற்றை வெளிப்படுத்துவார்னு விசுவாசிக்கிறேன். நாம இப்போ முதல் பகுதியை பார்க்கலாம். வசனங்கள் 1 முதல் 5 வரை. இங்க இயேசு கிறிஸ்து தனக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த ஆரம்ப வசனங்களோட முக்கிய கருத்து என்னன்னா, பிதாவாகிய தேவன் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயேசு ஆண்டவரை எவ்வளவு நம்பி இருக்கிறார். 2ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து இதை எப்படி ஆரம்பிக்கிறார்னா, பிதாவே, வேளை வந்தது. இது மனுக்குலத்தை ரட்சிக்க ஆண்டவர் தனது திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய வேளையை குறிக்குது. அந்த திட்டம் இந்த உலகத்திற்கு அஸ்திவாரம் போடுவதற்கு முன்னரே நிறுவப்பட்டது. அந்த திட்டம் என்னன்னா, பிதாவாகிய குமாரன் மாம்சத்தை தரித்து கொண்டு தனது படைப்பிலே அடி எடுத்து வைத்து மனிதனாக மாறி மனிதர்களை பாவங்களிலிருந்து ரட்சிக்க இயேசுவாக இந்த உலகத்திற்கு வருவார். வேதாகமத்தின் இந்த பகுதி வர இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் அவரோட ஊழியத்திலும் அவர் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம். அது என்னன்னா, என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை, என்னுடைய வேளை இன்னும் வரவில்லைன்னு யோவான் 2ஆம் அதிகாரத்துல, 7ஆம் அதிகாரத்துல மற்றும் 8ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ யோவான் 17ஆம் அதிகாரத்துல ரட்சிப்புக்கான ஆண்டவரின் திட்டத்தோட நுழைவு வாயில்ல இருக்கிறோம். இன்னும் சுமார் 12 மணி நேரத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு மாற்றாக சிலுவையில தொங்க போறாரு. அப்போ இயேசு பிதாவை நோக்கி, ஹே பிதாவே, எனது வேளை வந்துவிட்டது. நீர் எனக்கு கொடுத்த வேலையை முடிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. வேளை வந்துவிட்டது. உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பிதா குமாரனை மகிமைப்படுத்த வேண்டும்னு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறாரு. இப்ப இயேசுவின் இந்த வேண்டுதல் சுயநலமானது அல்ல. மாறாக இயேசு அதை பயன்படுத்துற ஒவ்வொரு முறையும் அவர் சிலுவையை பார்த்தபடியே என்ன பேசுறார்னா, ஆண்டவரே, இந்த செயலின் மூலம் உமது மகிமை வெளிப்பட வேண்டும்னு நான் விரும்புறேன். ஒரு விஷயத்தை நம்ம மறக்க கூடாது. இயேசு இதை ஏறெடுக்கும் போது அவர் பிழைத்திருக்க வேண்டும்ங்கிற மனநிலையில இல்ல. அவர் பீதி அடையல. வரவிருக்கிற விஷயங்களை பத்தி அவர் பயப்படல. அதற்கு பதிலா அவரது கண்கள் உயர்ந்திருந்தன. அவர் ஒரு பெரிய திட்டத்தை பார்க்கிறார். அவர் ஒரு பெரிய தரிசனத்தை காண்கிறார். அவர் சிலுவையை தாண்டி அதன் மூலம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துறதுல உறுதியா இருந்தார். இப்பவும் நம் உலகம் சிலுவையை பார்க்குது, ஆனா மகிமையை பார்க்கறது இல்ல. உலகம் சிலுவையை பார்க்கும்போது அவமானம், மரணம், தோல்வி மற்றும் வலியை தான் பார்க்குது. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையை பார்த்தப்போ அதுல ஆண்டவரின் மகிமையோட இறுதி வெளிப்பாட்டையும் அவர் திட்டம் நனவாகிறதையும் கண்டாரு. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தன்னோட வாழ்க்கையும் தனது வாழ்வின் நோக்கமும் பிதாவின் கைகளில் இருப்பதை நன்கு அறிந்திருந்தார். எனவே அவர் பிதாவின் சித்தத்துடனும் பிதாவின் நேரத்துடனும் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டாரு. அதனாலதான் வேளை வந்து விட்டதுன்னு சொல்றாரு. இதை ஒரு நொடி நீங்க பரிசீலிக்கணும்னு நான் விரும்புறேன்.
அதை பண்ணும்போது நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. நமது அன்றாட வாழ்க்கையை பொறுத்தவரை நாம் தேவனுடைய நேரத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் ஏற்ப நம்மை நாமே இணைத்துக் கொள்கிறோமா? சவாலா இருந்தாலும் அதை நாம நம்புறோமா? ஆனா இயேசு அதை செஞ்சாரு. அப்படியே இன்னொரு கேள்வியும் நான் கேட்கிறேன். நமது அன்றாட வாழ்க்கையை பொறுத்தவரை, நாம் எடுக்கும் முடிவுகளை பொறுத்தவரை, நாம் செய்யும் செயல்களை பொறுத்தவரை, நமது சொந்த மகிமையை தேடுவதற்கு பதிலா தேவன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும்ங்கிறது குறித்து நாம எவ்வளவு அக்கறை உள்ளவர்களா இருக்கோம்? அது நமது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நமது உறவுகளுக்குள்ள இருந்தாலும் சரி, அல்லது நமது தனிப்பட்ட லட்சியங்களா இருந்தாலும் சரி. நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து என்னும் கடவுளின் குமாரன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவர். அவர் எல்லாவற்றையும் ஆட்சி செய்பவர், இறையாண்மை கொண்டவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் பரிபூரணர், எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் உள்ளவர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே பிதாவை சார்ந்திருந்து அவருடைய மகிமையிலே கவனம் செலுத்தும் போது, நாம இன்னும் எவ்வளவு அதிகமா தேவனை சார்ந்து அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிப்பதில் கவனம் செலுத்தணும்? ஒவ்வொரு விசுவாசியும் வகிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இதுதான். தேவனுடைய மகிமையை பிரகடனப்படுத்தி அதை வெளிப்படுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்வது ஒவ்வொரு தேவ குழந்தையின் மிகப்பெரிய பொறுப்புன்னு நான் சொல்லுவேன். நமது சொந்த நோக்கங்களுக்காகவோ, நமது சொந்த ஆறுதலுக்காகவோ, அல்லது நமது சொந்த செல்வத்திற்காகவோ, சமூக ஊடகங்கள்ல செல்வாக்கு அதிகரிப்பதற்காகவோ, மக்கள் நமது பெயர்களை அறிந்து கொள்வதற்காகவோ இல்ல. தேவனுடைய நாமமும் அவருடைய மகிமையும் நாம் வாழும் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. இயேசு ஜெபித்து பிதா தம்மில் மகிமைப்பட வேண்டும் அப்படின்னு விரும்பும் போது, அதுவே நமது ஜெபமாகவும் நமது விருப்பமாகவும் இருக்க வேண்டாமா? அவர் ஜெபிக்கிறாரு, பிதாவே, வேளை வந்துவிட்டது. உம்முடைய குமாரனும் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அடுத்து 2ஆம் பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி உங்க கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். நித்திய ஜீவனை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். அவர் என்ன சொல்றார்னா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவரையும் அவரோட குமாரனையும் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். இப்போ பல சமயங்கள்ல நித்திய ஜீவன் என்கிற தலைப்பு வரும்போது நாம அதை பத்தி என்ன நினைக்கிறோம்னா, நித்திய ஜீவன் என்பது இந்த உலகத்துல நாம மரித்த பிறகு வருவதுன்னு நினைக்கிறோம். அதுல ஒரு பகுதி உண்மையா இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை பற்றி என்ன சொல்றாருன்னா, அது இப்பவே தொடங்குதுன்னு. நித்திய ஜீவன் இப்பவே ஆரம்பமாகுது. அதாவது தேவனை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். இந்த வசனத்துல அறிந்து கொள்வது என்று நாம பார்க்கிற வார்த்தை உலகபூர்வமான அறிவை பத்தி பேசல. அதாவது கற்றறிந்த அறிவை பத்தி, ஒரு புத்தகத்தை படிச்ச பிறகு அதன் தகவல்களை தக்க வைத்துக் கொள்ளும் திறன்களை பத்தி அது பேசல. அது வேறு வகையான அறிவு. இங்க அறிந்து கொள்வதுங்கிற வார்த்தை அனுபவபூர்வமா அறிந்து கொள்வது. இது ஒரு உணர்வு பூர்வமான வார்த்தை. அதாவது நம்ம செலவழிக்கிற நேரம், அப்புறம் நமது அனுபவத்தின் மூலமா நாம் புரிந்து கொண்டு அதில் வளருதல். உதாரணத்துக்கு, என்னோட ட்ரக்ல நான் ஆயில் மாத்தணும்னு வச்சுக்கலாம். நான் வீட்லயே உட்காந்து அதை எப்படி செய்யறதுன்னு யூடியூப்ல 30 விதமான வீடியோக்களை பார்க்க முடியும். ஆயில் மாத்த மெக்கானிக்ஸ் என்ன செய்ய சொல்றாங்கங்கிறத என்னால மனப்பாடம் பண்ண முடியும். ஒருவேளை அப்ப நீங்க என்கிட்ட வந்து, ஹாரிசன், உங்க ட்ரக்குக்கு ஆயில் மாத்த தெரியுமான்னு கேட்டா, அப்ப நான் தெரியும்னு சொல்லலாம், வெறும் கோட்பாட்டு அளவுல. ஆனா ஆக்சுவலா என்னோட கை அழுக்கானாதான். அதாவது அந்த பழைய ஃபில்டர் எடுத்து பழைய ஆயிலை வடிகட்டி அப்புறம் புது ஃபில்டர் எடுத்து புது ஆயில் அதுக்குள்ள ஊத்தி, அதாவது நான் தொட்டு உணர்ந்தா மட்டும்தான் என் ட்ரக்ல எப்படி ஆயில் மாத்தணும்னு நான் உண்மையாவே தெரிஞ்சுக்க முடியும். ரைட்? இந்த வகையான அறிவு தான் அனுபவபூர்வமான அறிவுன்னு சொல்றாங்க. இங்க நான் கொஞ்சம் இப்படியே நிறுத்திட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்கள் உண்மையிலேயே அவரை அறிவீர்களா? நீங்கள் பிதாவை அறிவீர்களா? அவர் அனுப்பி அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவீர்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அல்லாமல் யாருக்கும் நித்திய ஜீவன் கிடையாது. இயேசு சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் நித்திய ஜீவன் கிடையாது. ஒருவேளை நீங்க இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலன்னா, இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திற்கு ஒரு இரட்சகருக்கான தேவையை வெளிப்படுத்துவார்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்க உங்களோட வாழ்க்கைய நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான கரங்களுக்குள் ஒப்படைப்பீர்களாக. தேவன் நமது ஒவ்வொருவரின் இருதயத்திலும் நித்தியத்தை வைத்திருக்கிறார்னு பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனது சிருஷ்டிகரால அறியப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆழமான அழுகை இருக்கு. நான் காண்கிறதை விட இந்த வாழ்க்கைக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்குன்னு அந்த அழுகை நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. 90 வருடங்கள் ஒரு கிரகத்துல ஆக்சிஜனை உறிஞ்சு வாழ்றதை தாண்டி அந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குதுன்னு அந்த அழுகை சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த நோக்கம் என்னன்னா, இயேசுவை அறிந்து கொள்வது. இதுதான் நித்திய ஜீவன். அவர்கள் உம்மையும் பிதாவையும் மெய்யான தேவனையும் நீர் அனுப்பின இயேசுவையும்
அறிவார்களாக. இந்த பிரசங்கத்தோட 2வது பகுதிக்குள்ள நாம இப்போ நுழைய போறோம். இங்க இயேசு கிறிஸ்து தனது கவனத்தை தம் சீடர்களிடத்துல திருப்புறத நாம பார்க்கிறோம். அது 6 முதல் 19ஆம் வசனங்கள் வரை கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய முக்கிய கருப்பொருள், பிதாவாகிய தேவன் சீடர்களை காத்துக்கொள்வார். சீடர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு அவர்கள் பிதாவின் பாதுகாப்பையும் பலத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு விண்ணப்பம் செய்கிறார். இது 15ஆம் அதிகாரத்துல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. உங்ககிட்ட வேதாகமம் இருந்தா எடுத்து பாருங்க. பிதாவே, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதை மட்டும் மறந்துடாதீங்க நண்பர்களே, நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அவன்தான் சத்துரு. அவன்தான் நமது ஆன்மாவின் எதிரியான பிசாசு. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல நம் உலகம் முழுவதும் பொல்லாங்கானவனின் ஆதிக்கத்தின் கீழே, அவனது செல்வாக்கின் கீழே இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா யோவான் 17ஆம் அதிகாரத்துல இயேசு ஜெபிக்கும் போது பிதா சீடர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக்கல. பிதாவை, எனது சீடர்கள் அழுத்தத்தையும் வலியையும் அனுபவிக்க வேண்டாம், அதனால அவங்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கோங்கன்னு வேண்டிக்கல. வரவிருக்கும் துன்பத்திலிருந்து அவங்க தப்பிக்க அவங்களை அழைத்துக் கொள்ளுங்கள்னு அவர் வேண்டிக்கல. அவர் சொல்றாரு, பிதாவே, அவர்களை காத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை மூல மொழியில ஒருவர் கவனமாக கவனித்துக் கொண்டிருப்பதை பற்றி குறிப்பிடுது. அதாவது யாரோ ஒருவர் பொறுப்பேற்றுள்ளார்னு அர்த்தம். யாரோ ஒருவர் வேறு ஒருவருக்கோ அல்லது வேறு எதற்கோ பொறுப்பானவர் ஆகிறார்னு அர்த்தம். இயேசு பூமியில் இருந்தபோது அவர் தனது சீடர்களை காத்து கொண்டிருந்தார். ஆனா இப்போ அவர் தன்னோட பணியை நிறைவேற்றி பரலோகத்துக்கு திரும்ப தயாராகிட்டு இருக்காரு. அவர் வெளியேறிய உடனே அவர்கள் ஆன்மாக்களின் எதிரி அவங்களை துரத்த போறான்கிறத அவர் அறிந்திருக்கிறார். எதிரி எவ்வாறு தாக்குவான்றதையும் அவர் முன்கூட்டியே அறிந்ததால அவர் பிதாவின் இடத்துல தனது சீடர்களை காப்பாற்றி எதிரியின் தாக்குதலை எதிர்த்து போராடுவதற்கான கருவிகளை அவங்களுக்கு வழங்கணும்னு ஜெபிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து குறிப்பாக 2 விஷயங்களுக்காக ஜெபிக்கிறாரு. அதாவது பிதா அவர்களை 2 வழிகளில் காக்கணும்னு. முதலாவது, பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காப்பாற்றுங்கள். அடுத்து 17ஆம் வசனம், பிதாவே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும் அல்லது காத்துக்கொள்ளும். உம்முடைய வசனமே சத்தியம். சீடர்கள் தம்முடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் சத்தியத்தினாலும் காக்கப்பட வேண்டும்னு இயேசு ஜெபிக்கிறாரு. பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளுங்கள் ஜெபிக்கும் போது அவர் பிதாவாகிய தேவனின் பண்புகளையும் குணாதிசயங்களையும் பற்றி பேசுகிறார். இவை எல்லாம் ஆண்டவரின் பெயரால் வெளிப்படுத்தப்படுகின்றன அல்லது அவரது பெயரால் குறிப்பிடப்படுகின்றன. பழைய ஏற்பாட்டு காலத்தை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் தம்முடைய பலம், வல்லமை, பண்பு, இயல்பு மற்றும் குணாதிசயங்களை விவரிக்க தன் மக்களுக்கு பயன்படுத்த கொடுத்த பல்வேறு பெயர்களை பற்றி சிந்திச்சு பாருங்க. முதல்ல யெகோவா ஈரே, கர்த்தர் வழங்குபவர். யெகோவா ராஃபா, குணப்படுத்தும் கர்த்தர்னு அர்த்தம். அடுத்து யெகோவா ஷலோம், கர்த்தரை சமாதானம்னு அர்த்தம். யெகோவா சிட்கனு, நமது நீதியாகிய கர்த்தர். இப்படி பலவிதமான பெயர்கள் இருக்கு. ஆண்டவரின் இந்த பெயர்கள் அவரது ஆளுமை, அவரது பண்பு, அவரது பலம் மற்றும் அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகின்றன. இங்க இயேசு ஜெபிக்கிறார், பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும். நீர் எப்படிப்பட்டவரோ அப்படியே உமது இருதயத்தின் குணாதிசயத்தின்படி அவர்களை காத்துக்கொள்ளும். உமது அன்பிலே அவர்களை வைத்திரும். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபுட்பால் சீசன் இப்போதான் ஆரம்பமாயிருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்து ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இங்கே வந்திருக்கீங்கன்னு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பார்க்க உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பால் டீம் ஏதாவது இருக்கா? எத்தனை பேருக்கு பிடிச்ச ஃபுட்பால் டீம் இருக்கு? ரைட். என்னோட ஃபேவரட் ஃபுட்பால் டீம் எதுனா தி LA சார்ஜர்ஸ். முன்னாடி சாண்டியோகோ சார்ஜர்ஸ் பிடிக்கும், ஆனால் இப்போ LA சார்ஜர்ஸ் தான் பிடிக்கும். அவங்கள தவிர எனக்கு வேற அணியை பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம், நான் அந்த அணியை விட்டு போயிட்டேன்னா அவங்களுக்கு வேற ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால நான் இங்கேயே மாட்டிட்டு இருக்கேன். LA சார்ஜர்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக. சரி, இருக்கிற 32 NFL டீம்ல நீங்க எந்த டீமை வேணாலும் ஆதரிக்கலாம். ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பெயர் இருக்கு. அந்த அணியின் பெயர் ஒவ்வொரு வீரரோட ஜெர்சியின் முன்பக்கத்திலும் எழுதப்பட்டிருக்கும். இதுல அந்த வீரர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வர்றவங்க. அவங்க எல்லாரும் வெவ்வேறு பின்னணிகளையும் அனுபவங்களையும் கொண்டவங்க. அவங்களுக்கு தனித்துவமான திறன்களும் அணிக்குள்ள வெவ்வேறு பங்குகளையும் வகிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கிற விஷயம் அவங்க ஜெர்சியோட முன்பக்கத்துல இருக்கிற பெயர். அவங்களுக்கு ஒருவரை ஒருவர் பிடிக்காம கூட இருக்கலாம். அவங்க மைதானத்துக்கு வெளியே பேசாம கூட இருக்கலாம். ஆனா மைதானத்துக்குள்ள இருக்கும்போது அந்த ஒரே பெயரால தான் அழைக்கப்படுவாங்க. அந்த பெயர் தான் அவங்களுக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வரும். அவங்க அந்த பெயரால ஒன்னா இருப்பாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட திருச்சபையை பொறுத்தவரை நமது ஆன்மாக்களின் சத்துருவான பிசாசானவன் கிறிஸ்துவின் சரீரம் பிளவுபடுவதை பார்க்கறத தவிர வேற எதையும் விரும்ப மாட்டான். ஆனா பிதாவே, உமது நாமத்தினாலே அவர்களை காத்தருளும்னு இயேசு நமக்காக வேண்டியிருக்காரு. நாம் எல்லாரும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறு அனுபவங்களும் பின்னணிகளும் இருக்கலாம். நாம் வெவ்வேறு கல்வி நிலைகள்ல இருக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நிற தோள்கள் கொண்டவர்களாக கூட இருக்கலாம். ஆனா நாம் அனைவரும் ஒரே நாமத்தை தான் பகிர்ந்து கொண்டுள்ளோம்.
அது கிறிஸ்துவின் நாமம். அதுதான் நம் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய நாமம். இப்ப சத்துருவானவன் பிரிவினையை தவிர வேறு எதையும் கொண்டு வர விரும்ப மாட்டான், இல்லையா? அதனால கிறிஸ்து என்னும் ஒரே நாமத்தை பற்றியதாக இருப்பதற்கு பதிலா அது ஒரு தனிநபரை பற்றியோ அல்லது ஒரு அமைப்பை பற்றியதாகவோ மாறுது. விசுவாசிகளை வெவ்வேறு குழுக்களாக பிரிக்க அவன் இடைவிடாது முயற்சி செய்யறான். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை கொஞ்சம் பாருங்க. பிசாசு மக்களை தனித்தனி குழுவா பிரிக்கிறான். அது இனமாக இருக்கலாம், பாலினமா இருக்கலாம், அரசியல் சார்பாக இருக்கலாம், அல்லது பொருளாதார அந்தஸ்தா இருக்கலாம். இப்ப பிசாசானவன் என்ன செய்யறானா, அதே பிரிவினைகளை தேவாலயத்துக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறான். ஏன்னா தேவாலயத்தை குழுக்களா பிரிக்க முடிஞ்சா எல்லா வகையான அழிவுகளையும் ஏற்படுத்தலான்னு அவனுக்கு நல்லா தெரியும். இதை நல்லா கவனிங்க. நமது ஆன்மாக்களின் எதிரியான பிசாசானவன் பயப்படுற முதல் விஷயம் என்னன்னா, ஒன்றுபட்ட ஒரு தேவாலயம் தான். அதிலே ஒன்றுபட்ட சீடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹே, மற்ற எல்லாவற்றையும் விட என்னை வரையறுக்கிற முதல் விஷயம் கிறிஸ்துவின் நாமம் என்ற. என்னோட பூர்வீக தேசத்தை விட, எனது தோளின் நிறத்தை விட, எனது அரசியல் விருப்பத்தை விட, இவை எல்லாத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிறிஸ்தவன். நான் இயேசுவின் நாமத்திற்கு சொந்தமானவன். ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ உலகம் முழுக்க ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். கிறிஸ்தவத்தின் தலையாக இருக்கக்கூடிய பல திருச்சபைகள்ல இப்ப நம்ம பேசினதெல்லாம் அப்படியே தலைகீழா இருக்குது. அங்கு சிலர் இயேசுவின் நாமத்தை விட பூர்வீக தேசம், தோல் நிறம் அல்லது அரசியல் விருப்பங்களை பத்தி தான் அதிகமா கவலைப்படுறாங்க. அதனால தான் நான் நமது திருச்சபையை பார்க்கும்போது, நமது குடும்பத்தை பார்க்கும்போது பல்வேறு வேற்றுமைகளுக்கு இடையிலும் ஒற்றுமையை தான் பார்க்கிறேன். அது எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருது. நான் நமது திருச்சபையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பிதாவே உமது நாமத்தினாலே இவர்களை காப்பாற்றும்னு இயேசு ஏறெடுத்த ஜெபம் நிறைவேறின மாதிரி இருக்கு. அடுத்து இந்த தேவ செய்தியின் இறுதி பகுதியை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் புனித ஜெபத்தின் 3ஆம் பகுதி 20 முதல் 26 வசனங்கள் வரை. இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து தனது இறுதி அத்தியாயத்திற்குள் நுழையும் முன்னர் நமக்காக ஜெபிக்கிறார். எனக்கு இது அற்புதமா இருக்கு. அவர் நமக்காக ஜெபிக்கிறார். வார்த்தையினாலும் சீடர்களின் சாட்சியினாலும் விசுவாசத்திற்குள் வரப்போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறார். அதாவது அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறாருன்னு இதை படிக்கும்போது நாம உணரணும். உங்களை பத்தி எனக்கு தெரியல, இயேசு எனக்காக ஜெபித்தாருங்கிறதுல நான் மிகுந்த ஆறுதல் அடைகிறேன். இதுல சிறந்த விஷயம், மேலறையில இயேசு நமக்காக ஜெபித்த அந்த ஜெபம் வெறும் முன்னோடி மட்டும்தான். அவர் இன்று வர நமக்காக அந்த ஜெப ஊழியத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கிறாரு. இயேசு இன்றும் தனது மக்களுக்காக அந்த ஜெபத்தின் செயல்பாட்டை நிறைவேற்றி தான் வராரு. சொல்ல போனா அவர் இப்போதும் இந்த நொடியிலும் அதைத்தான் செஞ்சிட்டு இருக்காரு. அவர் உங்களை தனது மனதில் கொண்டு உங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்காரு. அவர் இந்த சபையை தனது மனதில் கொண்டு நமக்காக ஜெபிக்கிறாரு. இயேசு இப்ப பரலோகத்துல தன்னோட பார்க் லவுஞ்சர்ல உட்கார்ந்துகிட்டு மடியில நாச்சோஸ் வச்சுக்கிட்டு சண்டே ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்காருன்னு மட்டும் நினைக்காதீங்க. இயேசு இப்போ அதை செய்யவில்லை. அவர் அமர்ந்துதான் இருக்காரு. பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு தெரியுமா? அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொண்டும் தனது மக்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டும் இருக்கிறார். நான் எப்படி உறுதியா சொல்றேன்னா, எபிரேயர் 7:25 இயேசு கிறிஸ்து தன் மூலமாய் தேவனிடத்தில் வருவோரை முழுமையாக ரட்சிக்கவும் அவர்களுக்காக எப்போதும் பரிந்து பேசவும் வல்லவராய் இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் தனது மக்களுக்காக பரிந்து பேசவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய அம்மாவோ இல்ல பாட்டியோ இருக்கலாம். அதுக்காக நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஒருவேளை உங்கள சிலர் எனக்காக ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம். நினைவு இருக்கட்டும், நீங்க ஆண்டவரின் பிள்ளையா இருந்தா உங்களுக்காக இயேசு ஜெபிக்கிறார். அவரை விட எனக்காக ஜெபிக்க நான் விரும்புறது வேற யாராகவும் இருக்க முடியாது. அவர் என்ன ஜெபிக்கிறார், தனது இருதயத்திலே உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்னு தெரியணுமா? அடுத்து வரவிருக்கும் வசனங்களை நல்லா கூர்ந்து கவனிங்க. ஏன்னா தமது மக்கள் மீது அவர் கொண்டுள்ள விருப்பத்தை இந்த வசனங்கள் வெளிப்படுத்துகின்றன. அவர் நமக்காக ஜெபிக்கிற முதன்மையான விஷயம் இதுதான். இந்த அதிகாரத்தின் முடிவில் நம்ம பார்க்கிற முதன்மையான விஷயம், அவர் ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார். இதோட முக்கிய கருப்பொருள் இதுதான். அவரது திருச்சபையும் உடலுமாகிய நீங்களும் நானும் ஒன்றாக இருப்போம். பிதாவே அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும்னு இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனிடத்தில் திரும்ப திரும்ப பிரார்த்திக்கிறார். அதை பல முறை படிக்கிறது நமக்கே கஷ்டமாயிடுது. இங்க 20வது வசனத்தை பாருங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது மட்டுமல்லாமல், அதாவது சீடர்களை குறிப்பிடுறாரு. இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது நீங்களும் நானும் இந்த திருச்சபையும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன். நேரம் குறைவா இருக்கிறதால நீங்க கருத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த கடைசி பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார், ஒத்திசைவுக்காக அல்ல.
ஒத்திசைவு என்பது ஒற்றுமை அல்ல. இது நிறைய கிறிஸ்தவர்களை ஏமாற்றும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட கிறிஸ்தவ உலகத்துல, அதாவது உலகம் முழுக்க பரவி இருக்கிற கிறிஸ்தவ மதம் ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் ஒவ்வொரு விதமா பின்பற்றப்படுது. கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரே விதமான ஒத்திசைவு இல்ல. ஒவ்வொரு பகுதியிலும் பலவிதமான நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள். நம்ம பலவிதமான பாடல்களை பாடுறோம். நாம் அனைவரும் ஒரே மாதிரியான கோட்பாடு கருத்துக்களை பின்பற்றுவதில்லை. இதை நம்ம எல்லாருமே தவறா புரிஞ்சிட்டு இருக்கோம். இப்ப நான் விவரிச்சது ஒற்றுமை கிடையாது. அதன் பேரு ஒத்திசைவு. அதில் அனைவரும் ஒரே மாதிரி பார்ப்பார்கள், பேசுவார்கள், செயல்படுவார்கள். இயேசு அதற்காக ஜெபிக்கல. இயேசு ஜெபித்தது ஒற்றுமைக்காக. அவர் ஜெபத்தை கவனிங்க. நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பிதா மற்றும் குமாரன் இரண்டு தனித்துவமான நபர்கள், இரண்டு தனித்துவமான வெளிப்பாடுகள் மற்றும் செயல்பாடுகள். ஆனா இருவரும் ஒன்றுதான். அதாவது நாம் அழைக்கப்பட்டதன் நோக்கமான அதே ஒற்றுமையின் அடித்தளம் தான் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலான ஒற்றுமையின் அடித்தளம். அங்கு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ள தனித்துவமான வெளிப்பாடுகள் மற்றும் செயல்பாடுகள் இருக்கு. ஆனா ஒரு நபரோட சமத்துவமும் இருக்கு. வேறு விதமா சொன்னா நம் அனைவருக்கும் இது பொதுவானது. ஒவ்வொரு விசுவாசிக்கும், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட ஒவ்வொரு நபருக்கும் இது பொதுவானது. ஏன்னா நாம் அனைவரும் சிலுவையின் அடிவாரத்துல ஒரே மாதிரி தான் நின்னுட்டு இருக்கோம். நீங்களும் நானும் எங்கிருந்து வந்தாலும், நமது அனுபவங்கள் என்னவாக இருந்தாலும், நமது பாவங்களாலும் மீறுதல்களாலும் நம்ம ஏற்கனவே இறந்து போய் கிடக்கிறோம். ஆனா கிறிஸ்து இயேசுவின் மூலமா நாம் அனைவரும் ஒன்றாக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம். இது ஒவ்வொரு விசுவாசியும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பினால் வேரூன்றிய ஒற்றுமை. இது இயற்கையாகவே பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒற்றுமை. கிறிஸ்துவின் ஒரே உடலின் பல்வேறு பாகங்களையும் வெளிப்பாடுகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒற்றுமை. இது ஒத்துசைவு அல்ல, ஒற்றுமை. நான் கடைசியா உங்க கவனத்தை செலுத்த விரும்புற வசனம் 24ஆம் வசனம். இதை விட்டுட்டா நான் கண்டிப்பா வருத்தப்படுவேன். 24ஆம் வசனத்துல இயேசு இவ்வாறு ஜெபிக்கிறார்: பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளுக்கு கண்டிப்பா ஏதாவது அர்த்தம் இருக்கணும். இயேசு எல்லாவற்றின் முழுமைக்காகவும் ஏங்குகிறார். அவரோட மக்கள் தம்மிடம் ஒன்று சேர்க்கப்பட்டு பரலோகத்துல தம்முடன் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய மிகப்பெரிய விருப்பம். பரலோகம் முழுமையா நிறைவு பெற இயேசு ஏங்குகிறார். நாம அவரோட நேருக்கு நேர் இருக்கணும்னு அவர் ஏங்குகிறார். அவர் அதை எப்படி சொல்றாருங்கிறத கவனிங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். எதற்காக? நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. என்கிட்ட அப்பப்ப சிலர் கேட்பாங்க, ஹாரிசன், ஹே, பரலோகம் எப்படி இருக்கும்னு. அங்க நான் இன்னும் போகலன்னு சொல்லிடுவேன். அதுக்கு அவங்க சொல்வாங்க, இல்ல இல்ல, நாம அங்க போய் என்ன பண்ண போறோம்? நம்ம நித்தியத்துக்கும் அங்கேயே இருந்தோம்னா நமது கவனத்தை எது ஆக்கிரமிக்கும்? எனக்கு எல்லாத்துக்குமே பதில் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியும். நாம செய்ய போற ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்பது. இந்த எண்ணம் என்னோட மனசை குழப்புது. இது என்னோட புரிதலுக்கு அப்பாற்பட்டு என்னை வாட்டி வதைக்குது. நாம இயேசு கிறிஸ்துவ பார்க்க போறோம், நேருக்கு நேரா. அவர் கைகள்ல உள்ள தழும்புகளை, விலா எலும்புகள், கால்கள், அவர் நெற்றியில முற்கிரீடத்தால ஏற்பட்ட தழும்புகளை பார்க்க போறோம். பரலோகத்துல தழும்புகள் கொண்ட ஒரே நபர் அவராதான் இருப்பாரு. அவர் நமக்காக செய்ததை அது என்றென்றைக்கும் நமக்கு நினைவூட்டும். அது மட்டும் இல்ல, நாம அவரை நேருக்கு நேரா பார்ப்போம். நெருப்பு போல ஒளிரும் அவரது கண்களை நாம பார்ப்போம். நமக்காக ஆழமாக எரியும் அன்பும் இரக்கமும் நிறைந்த அந்த கண்களை நாம பார்க்க போறோம். இப்போ அவரோட மகிமையின் சில காட்சிகளை தான் நாம பார்க்கறோம். அது ஒரு கண்ணாடி வழியா இருட்ட பார்க்கிற மாதிரி இருக்கு. ஆனா நான் உறுதியா சொல்றேன், ஒரு நாள் வரும் அன்று திரை அகற்றப்பட்டு அவர் இருப்பது போலவே நாம் அவரை பார்க்க போறோம். நாம் அவரை நேருக்கு நேரா பார்த்து அவரோட மகிமையை போற்ற போறோம். அந்த மகிமை ரொம்ப ஆழமாகவும் அழகாகவும் பரந்ததாகவும் ரொம்ப வசீகரிப்பதாகவும் அது நித்தியம் முழுவதும் நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதாகவும் இருக்கும். இன்றைய செய்தியோட நிறைவா பரலோகத்தை பற்றியும் நமது இரட்சகரை காண்பதை பற்றியும் சில வசனங்களை படிக்கிறேன். நம் ஆசிரியரான யோவான் தான் இதையும் எழுதினார். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்: பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன்.
முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போலிருந்தது. பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனிதர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமில்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பியது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். புதியது எனும் சொல் இங்கே இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருக்கு. அதாவது அவர்கள் புதியவர்களாகவே இருக்கிறார்கள். நாளை அதற்கு அடுத்த நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் புதியவர்களாகவே இருப்பார்கள். அவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 22ஆம் வசனத்துக்கு வாங்க. அந்த நகரத்தில் தேவாலயத்தை நான் காணவில்லைன்னு யோவான் சொல்றாரு. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. அடுத்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல யோவான் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவர் நாமம் அவர்களின் நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரிய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். வெளிப்படுத்துதல் புத்தகத்துல உள்ள அந்த வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கேட்க கொஞ்சம் ஆரோக்கியமற்றதா இருக்கலாம், ஆனா அது உண்மை இல்லை. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையோட சுருக்கத்தை பற்றி நான் கொஞ்ச நேரம் சிந்திக்கிறேன். நான் பரலோகத்தை பத்தி சிந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறது எப்படிங்கிறத பற்றி நான் சிந்திக்கிறேன். இந்த உலகத்துல எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, ஆனா இந்த வாழ்க்கை மிக விரைவா கடந்து போகக்கூடியது. ஒருவேளை நீங்க இன்னும் தேவனோட உடன்படிக்கை செய்யலனா, அவர் மகன் இயேசுவின் மூலமா அவர் இலவசமா வழங்கும் ரட்சிப்பை இன்னும் சுதந்திரித்துக் கொள்ளலனா, அதை குறித்து நீங்க இன்னைக்கே செயல்பட்டே ஆகணும். உங்கள் இருதயத்தை கிறிஸ்துவிற்கு முன்பாக திறங்கள் நண்பர்களே. நீங்க இப்படி திரும்பி பார்க்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள 10 வருடங்கள் கடந்து போயிருக்கும். நேத்து நான் ஒருத்தர்கிட்ட பேசின, அவர் ரொம்ப சோர்வா இருந்தாரு. ஏன்னா அவர் நண்பர்கள்ல பலர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. அவருக்கும் வயசாயிட்டே வருது. நானும் அதே தான் சொல்ல முடியும். இந்த உலகத்தை விட்டு என்னோட நண்பர்கள் நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. வாழ்க்கை குறுகியது, நித்தியம் நீளமானது, பரலோகம் உண்மையானது, நரகம் வெப்பமானது. இன்றைய கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி. மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு belesconley.com பார்வையிடவும்.